அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்காணொலியினூடாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அத்துடரில் முதலாவதாக சய்யிதுனா அபூ பக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி நாம் பார்ப்போம். என்னதான் இவர்களை அபூ பக்கர் என்று நாம் அழைத்தாலும் ஆனால் அது அவர்களுடைய இயற்பெயர் அல்ல. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அப்துல் காபா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். அப்துல் காபா என்றால் காபாவுடைய அடிமை என்ற அர்த்தம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது ஃபஸம்மாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அப்துல்லா என்று பெயர் சூட்டினார்கள். அப்துல்லா என்றால் அல்லாஹ்வின் அடிமை என்ற அர்த்தம். ஆனால் இந்த அபூ பக்கர் என்பது அவர்களுடைய குன்னியத்து பெயர். இன்னும் அவர்களுக்கு அத்தீக் என்ற ஒரு பெயரும் இருந்தது. இந்த அத்தீக் என்ற பெயர் ஏன் வர காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு காரணத்தை சொல்கிறார்கள். இவர்களுக்கு ஏன் அத்தீக் என்ற பட்ட பெயர் வர வேண்டும், இது சம்பந்தமாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய முக அழகுக்காக வேண்டி அவர்களுக்கு அத்தீக் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள் அன்னஹு அத்தீக்கும் மினன்னார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகத்திற்கு இவ்வாறு நன்மாராயணம் சொன்னதற்காக வேண்டி அத்தீக் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப நாயகம் எப்படி அவர்களுக்கு நன்மாராயணம் சொல்கிறார்கள் என்றால் அத்தீக் என்று. அத்தீக் என்றால் நரகத்தை விட்டும் உரிமையிடப்பட்டவர் என்று அதற்கு அர்த்தம். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இயற்பெயர் அப்துல்லா என்பதாகும். அவர்களுடைய குன்னியத்து பெயர் அபூ பக்கர் என்பதாகும். அவர்களுடைய பட்ட பெயர் அத்தீக் என்பதாகும். சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து 2 வருடங்களும் 6 மாதங்களும் கழித்துதான் பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ஏனைய தொடர்களை நாம் ஒவ்வொரு தொடராக பார்ப்போம். எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.